இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவலி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல நமக்கு தெரியும் how many type of sentence பார்த்தா there are 4 types. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, அடுத்து இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்கிளாமேட்டரி, another one interrogative and exclamatory and imperative sentence சொல்லுவாங்க. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ 4 சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ்லேயே 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். அனதர் ஒன் வந்து இன்ட்ராகேட்டிவ் இருக்கு. இன்ட்ராகேட்டிவ், அனதர் ஒன் இம்பேரேட்டிவ், எக்ஸ்கிளாமேட்டிவ். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே இன்டைரக்ட்ல இருந்து டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றணும், இல்லை டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றணும்னா சில சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இப்போ எப்படி வந்து கோட்டட் இருந்தாக்க நம்ம வந்து சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லிடுவோம். கோட்டட் இருந்தாலே டைரக்ட் ஸ்பீச், இது கோட்டட் இல்லாம இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, அதுக்கு டெஃபினேஷன் எழுதிக்கலாம். அடுத்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல இப்படி வந்தாக்க இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம மாற்றும் பொழுது சில நார்ம்ஸ் வந்து இருக்கு, சிலது சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணும் பொழுது என்னென்னலாம் மாற்றணும், ப்ரொனவுன் மாற்றணும், வேர்பு மாற்றணும், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து அதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். ஸோ தீஸ் ஆர் ஒரு சம் ஃபைண்ட் அவுட் இருக்கு. எந்த டென்ஸ்ல இருந்தால் எந்த டென்ஸுக்கு மாற்றி நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில் ஆரம்பிக்கணும், லாஸ்ட் என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதை நான் ஒன் பை லெட் பை ஒன் பை ஒன் சி. ஓகேயா? ஓகே. ஓகே. இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் எ டைரக்ட் கான்வர்சேஷன் பிட்வீன் தி டூ பர்சன் வித்தின் தி இன்வென்டட் கமாஸ். இப்போ இன்வென்டட் கமாஸ் இருந்தால் கம்பல்சரி அது வந்து டைரக்ட் ஸ்பீச்னு அர்த்தம். ஸோ எழுதிக்கிறீங்க டைரக்ட் ஸ்பீச் இட் இஸ் a direct conversation between the two person within the inverted commas, within the inverted commas சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Raji said to Lada, I liked mango. இப்படி இருக்கும். ஸோ ராஜி செட் டு லதா, ராஜி சொன்னா லதா கிட்ட எப்படின்னா, நான் ஐ லைக் டு மேங்கோ, எனக்கு மேங்கோ ரொம்பவே பிடிக்கும் இப்படின்னு இன்வென்டட் கமாஸ்ல இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த டைரக்ட் ஸ்பீச். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, it is a conversation in direct away without changes the meaning. இதுவே அப்படியே மீனிங் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். சரியா? அதுதான் in the indirect speech னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், indirect speech
இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் எ கான்வர்சேஷன் in direct away without changes. Without changes the meaning. But Raju told Lada. So இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் இருக்கு. இந்த நம்ம எடுத்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணணும். இப்ப ராஜு டோல்டு லதா தட் ஸோ இங்க என்ன இருக்கு, ஐ இருக்கு. இப்ப ஐ அப்படிங்கிறது இங்க ராஜி. இப்ப ராஜி அப்படிங்கிறது இங்க ஐ. இந்த ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் இங்க எப்படி வரும்னா ஷீன்னு வரும். தட் ஷீ இங்க ஆக்சுவலா லைக்டுன்னு இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தாக்க பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா நம்ம சேஞ்ச் பண்ணணும் டென்ஸ். இப்போ இந்த இடத்துல லைக்டு இருக்குன்னா ஹேட் லைக்டு பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் போது ஹேட் he had liked mango ன்னு வரும். ஸோ லாஸ்ட்ல என்ன வரணும்னா கம்பல்சரி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது லாஸ்ட்ல கம்பல்சரி ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். சரி, யூஸ்வலா நம்ம கேபிட்டல்ல தான் எழுதுவோம். ஸோ அதனால டோன்ட் வரி. இதுதான் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது இந்த இடத்துக்கு நான் இப்ப எழுதி போடுறேன். எந்த டென்ஸ்ல இருந்துச்சுன்னா எந்த டென்ஸ்க்கு மாற்றணும். இப்ப ப்ரெசென்ட்ல இருந்தா பாஸ்ட், பாஸ்ட்ல இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இப்படி மாற்றணும். இப்ப பாஸ்ட்ல தான் இருக்கு லைக்டு. அப்படி லைக்ங்கிறது ப்ரெசென்ட், LIKE லைக்ங்கிறது ப்ரெசென்ட் வருது V1. இப்ப லைக்டு அப்படிங்கிறது V2. இப்ப V2ங்கும் போது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் வெர்ப். இது இப்ப பாஸ்ட் வெர்ப்ல இருக்கிற போது அடுத்து எதுக்கு மாத்தணும்னா பர்ஃபெக்ட்ல மாற்றும் போது ஸோ ஹேட் லைக்டு அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஹெல்த் நான் சொல்றேன், அடுத்த எக்ஸாம் எழுதி போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட்ல மேங்கோ வித் ஃபுல் ஸ்டாப் கம்பல்சரி இருக்கணும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல கம்பல்சரி லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். ஓகேயா? இது ஜஸ்ட் எக்ஸாம் எழுதிக்கிறீங்க. இப்போ எகைன் இப்போ இந்த இடத்துல நான் ப்ரொனவுன் மாத்தினேன். இப்போ ப்ரொனவுன்ல ஐஎன் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் வந்து ராஜி அப்படிங்கிறது ஃபீமேல், சி அப்படிங்கிற வரும். ஸோ ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் எப்படி மாறும்னா ஷீன்னு மாறும். ஷீ ஹேட் லைக்ட் மேங்கோ அப்படின்னு வரும். புரியுதாமா சார்? டைரக்ட் ஸ்பீச்ல புள்ளி வைக்க தேவையில்லையா சார்? ஃபுல் ஸ்டாப் இருக்கும், பட் இன்வெர்டர்ஸ்கமா இருந்தாலுமே இன்டைரக்ட் ஸ்பீச்ல நீ கம்பல்சரி அதை நம்ம பார்ப்பாங்க. வேரியேஷன் பேப்பர் வேரியேஷன் பண்ணும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் ஆரம்பிச்சிருக்கணும். வித் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாப் கம்பல்சரி இருக்கணும். வித் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆட் பண்றோமோ அது கம்பல்சரி இருக்கு. இது மூணு பார்ப்பாங்க. ஏன்னா சில பேர் ஆர்வத்தில் மேங்கொன்னு எழுதிட்டு நம்ம மட்டும் வந்துகிட்டே இருப்போம். ஃபுல் ஸ்டாப் கம்பல்சரி இருக்கணும். இதுல இன்டைரக்ட் ஸ்பீச்ல, டைரக்ட் ஸ்பீச்ல இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றும் பொழுது கம்பல்சரி என்ன இருக்கணும்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றும் பொழுது இந்த கமாஸ், இந்த இன்வெர்டட் கமாஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். இது மாதிரி வச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கே. இதுல என்ன சொல்ல, நேர்கூற்றுல இருந்து அயர்கூற்றா மாற்றும் பொழுதோ இல்லை அயர்கூற்றுல இருந்து நேர்கூற்றா மாற்றும் பொழுதோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்ப்பாங்க. எப்படி ஃபார்முலாவில் பிளஸ் ஆர் மைனஸ் முக்கியமோ அதே மாதிரி இதுல இந்த வாட்ச் பண்ணுவாங்க. நீங்க வந்து டென்த் மாத்துறீங்களோ இல்லையோ இந்த பொண்ணு கரெக்டா ப்ராப்பரா செஞ்சிருக்காங்களா அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து பார்ப்பாங்க. அதுதான். புரியுதா? எஸ் சார். ஓகே, இதை நோட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து நான் எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்
டுடேன்னா தட்டு, இது மாதிரி மாறி மாறி வரும். எப்படி அதை மாத்தணும், அதே மாதிரி எந்த டென்ஸ்ல வந்தா எந்த டென்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னு நான் ரைட் இதை மட்டும் ரைட் பண்ணிட்டு முடிச்சிட்டேன்னா சொல்லிடுங்க. ஓகே, இப்போ இந்த டைரக்டர் வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன், கோட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அதாவது கோட்டட் ஸ்பீச், கோட்டட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். எஸ் சார். ரஃப் பண்ணவா, போர்டு ரஃப் பண்ணிடுவா? எஸ் சார். எஸ் சார். கவனிங்க. இப்ப சென்டென்ஸ் சென்டென்ஸ் ஹவு மெனி டைப்ஸ்னு சொன்ன, எத்தனை வகையான வாக்கியங்கள் இருக்குமா? 4 types. Four types. ஓகே, இப்போ 4 டைப்ஸ் இருக்கு. 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மென்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மென்ட். அப்படிதானே? ஓகே, இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் four types of sentences. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன் இன்டராகேட்டிவ். Third one Imperative. 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 Fourth one Exclamatory. 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 அப்போ ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல மட்டும் எத்தனை சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்னா ஒரு சாதாரண வாக்கியம் சொல்லுவோம். ஸோ அதுல சேஞ்ச் டு ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு சேஞ்ச் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே தான், சேஸ்னே தான் வரும். அதே மாதிரி சேஸ் டூ அப்படின்னா டெல்லுன்னு வரும். செட்டே தான், சேஸ் டூன்னா டெல்ஸ்ன்னு வரும். ஸோ செட் டூன்னா டோல்டுன்னு வரும். ஸோ இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எது சார் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெட். இது கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு சார் போடணும்னா டெட். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒரே பேர் தான் சார் அப்படி இருக்கா அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு அனதர் நேம் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து தேர் ஆர் ஸ்டேட்மெண்ட், டெக்ளரேட்டிவ், அசரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட், டெக்ளரேட்டிவ், அசரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 பேருமே ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து ரிப்போர்ட்டட், அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுதோ, இல்ல இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுதோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுங்களேன். சேன்னு இருக்கு ஃபர்ஸ்ட்ல. டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தாலும் பரவாயில்ல, இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்றது எப்படி பண்ணணும்னா திருப்பி சேன்னு தான் வரும். இப்ப டைரக்ட் ஸ்பீச்ல சேன்னு இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது சேன்னு தான் வரும்.
ஓகேயா? இப்போ முதல்ல இப்படி செட் டூன்னு போடும்போது எக்ஸாம்பிள் எழுதும்போது செட் டூன்னு போடும்போது டோல்டுன்னு போட்டல. ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ சேஞ்ச் பண்ணும்போது சேமே தான் வரும். அனதர் ஒன் சே டூ. இது ரைட் பண்ணிட்டு அதை ரஃப் பண்ணிடட்டுமா? நானே இது 4 எழுதியாச்சுமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது வந்து ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறேன். ஸ்டேட்மெண்ட்னு வந்துச்சுன்னா அதுல நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், எப்படி எப்படிலாம் வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதை நான் ரஃப் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ஸ்டேட்மெண்ட். சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை கொடுத்து அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்படி எல்லாம் கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சேஸ்ன்னு இருக்கும். அனதர் ஒன் சேஸ்னா சேஸ்ன்னு தான் வருது. அனதர் ஒன் சே டூ. சே டூன்னு வந்தாக்க ஃபார் எக்ஸாம்பிள் டெல்னு வரும். டைரக்ட் ஸ்பீச்ல சே டூ அப்படி இருந்தாக்க இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது டெல்னு போட்டு எழுதணும். டெல். ஓகேயா? அப்ப ராஜு சேஸ் டூ அப்படின்னு இருக்குன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ச ராஜு டெல் அப்படின்னு மாத்திக்கிறணும். சேஸ்ன்னு இருந்தா. அனதர் ஒன் செட்னு இருந்தா செட்டே தான். செட்டே தான். அடுத்து டெல்லு. அடுத்து சேஸ் டூஸ்னாவும் டெல்ஸ். சேஸ் டூனா டெல்ஸ். அனதர் ஒன் செட் டூனா டூல்டு. செட் டூனா டோல்டு. ஸோ இப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சாதாரண வாக்கியத்துல நமக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கவே, சேல்ல கொடுப்பான், சேஸ்ல கொடுப்பான், சேஸ் டூ செட்டு, சேஸ் டூ செட் டூ இப்படி கொடுத்தாக்க இப்ப சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா சேஸ்ன்னு தான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல போடணும். சேஸ்ன்னு கொடுத்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல சேஸ்ன்னு தான் போடணும். சே டூ அப்படின்னு கொடுத்தா இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றும் பொழுது டெல்லுன்னு மாற்றணும். டெல் அப்படின்னு மாத்திக்கணும். டெல்லுன்னு சேஞ்ச் பண்ணணும். செட்டே தான். சேஸ் டூனா டெல்ஸ்ன்னு மாற்றணும். செட் டூனா டோல்டுன்னு மாற்றணும். ஓகேயா? இது வந்து இன்டைரக்ட்ல இருந்து டைரக்டா மாற்றும் பொழுது சாதாரண மாத்திக்கணும். இந்த மாற்றும் பொழுது இதுக்கு என்ன சார் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும் அப்படின்னா அந்த இன்வெர்டட் கமாஸ் எடுத்துருவோம்ல, எடுத்துட்டு ஜெட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பல்சரி போடணும். ஓகேயா? புரியுதாமா நான் சொல்றது? Yes, sir. Sir, one more time, sir. புரியுதாமா? புரியல? அம்மா நத்திங் பட்மா இப்ப ஸ்டே அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருக்கான்னு வச்சுக்கவே, அத இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது சேஸ்ன்னு தான் போடணும். அப்புறமாட்டி நீ நவுன் ப்ரொனவுன் மாத்துறது, அப்புறமாட்டி நீ ஆட் பண்றது, தட் கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, அப்புறம் வேர்ப் எந்த வேர்ப்ல டென்ஸ்ல எந்த டென்ஸ்ல இருந்தா எந்த டென்ஸ்க்கு மாத்தணும் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். ஓகேயா? இப்ப ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்ல இத்தனை சாய்ஸ்ல தான் வரும். மேபி நமக்கு கேட்கறது வந்து இதெல்லாம் சேவும் கேட்க மாட்டான். மேபி நம்ம கேட்கறது வந்து செட் டூ கேட்பான், செட்டு கேட்பான். செட்டு டூ வந்து நமக்கு அவைலபிளா கேட்க வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏன்னா இந்த ஃபார்மெட்ல நமக்கு அதிகமா கேட்பான். ஒருவேளை நமக்கு சேல்னே கேட்டிருந்தாலும் நீ சாதாரணத்துக்கு வந்து சேஸ்ன்னு எழுதக்கூடாது, சேல்னு தான் போடணும். சேஸ்னா டெல், செட்டுன்னா செட்டு தான், சேஸ் டூனா டென்ஸ், செட் டூனா டோல்டு. இப்படிதான் சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? Sir, that is, sir. டெட்ங்கிறது வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. டெட் அப்படிங்கிறது இப்போ வந்து பாருங்களேன், சிவா செட்டு சொல்லிட்டு கம்மா கொடுத்துருவோம்ல. இப்போ இந்த இடத்துல சிவா செட், இப்போ செட் அப்படின்னு கொடுத்துட்டாக்க, செட் அப்படின்னு கொடுத்தா இது வந்து இப்போ பாருங்க இன்வெர்டட் கமாஸ் வந்தாலே என்னன்னு சொல்லுவேன், டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் செட்டுக்கு அப்படி என்ன வரும், செட்டே தான் வரும். இப்போ எகைன் சிவா செட் போட்டுட்டு இந்த கமாவையும் இந்த இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணணும். டெட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணணும். இதுதான் அந்த டெட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு.
ஸ்டேட்மெண்ட்ல கேட்கும் பொழுது கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. இந்த தட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் நம்ம தட்டு சேர்ப்போம். இதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ்ல இருக்கு, எக்ஸ்கிளாமேட்டிவ்ல இருக்கு, அடுத்து என்ன சொன்ன இம்பேரேட்டிவ்ல இருக்கு. இம்பேரேட்டிவ்க்கு வேற கன்ஜெக்ஷன் இருக்கு, எக்ஸ்கிளாமேட்டிவ்க்கு வேற கன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும். புரியுதா? புரியுதாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே எஸ் சார். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து என்ன டென்ஸ்ல இருந்தா எந்த டென்ஸுக்கு மாத்தணும். ஒரு சென்டென்ஸ் வேர்ப் வந்து இப்போ ப்ரெசன்ட் வேர்ப்ல இருந்தா பாஸ்ட் வேர்புக்கு மாத்தணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருந்தா பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வேர்பை மாத்தணும். ஸோ இந்த பேட்டர்னை நான் இப்போ எழுதி போடுறேன். இதை மட்டும் எழுதிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா, நோட் பண்ணிட்டேன்னா. சார் finish சார். ஓகே ஓகேம்மா. சார் finish சார். எஸ் சார். ஃபினிஷ். Finish சார். செல்ல இடத்த போடு. எஸ் சார். இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அனதர் நேம் என்னன்னு சொன்னேன், டெக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் டெக்ளரேட்டிவ் ஆர் அசர்ட்டிவ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே தான், எப்படினாலும் சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு அனதர் நேம் தான் டெக்ளரேட்டிவ், டெக்ளரேட்டிவ்க்கு அனதர் நேம் தான் அசர்ட்டிவ். ஸோ எப்படினாலும் சொல்லலாம். இப்போ ரூல்ஸ் பாருங்க. இப்போ ரூல்ஸ் பேசிக் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் வேர்ப்ல கொடுத்தா டைரக்ட் ஸ்பீச்ல அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது பாஸ்ட் வேர்புக்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல வந்து ப்ரெசன்ட் வேர்பு, இது இன்டைரக்ட் ஸ்பீச்னு வச்சுக்கணும். இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேர்பு வந்து ஒர்க்ஸ்னு இருக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல. இதை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி மாற்றணும்னா பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றும் போது எப்படி வரும், ஒர்க் அப்படிங்கிறது ஒர்க்குன்னு வரும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் பொழுது புரியுதா? நான் இப்ப எழுதுறது கொஞ்சம் சொல்லிருங்க, புரியுதா புரியல என்ன? எஸ் சார். சொல்லாதீங்களா? ஓகே. அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல ஒர்க் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல ஒர்க்னு வரும். பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும். யூசுவலாவே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, எந்த டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். இன்வெர்டட் கமாஸ் வந்து எதுல இருக்குன்னு பார்க்கணும். இதுக்குள்ள உள்ள வேர்ப் ஃபார்ம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தணும். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒர்க் அப்படிங்கிற வேர்ப் மட்டும் எடுத்து நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். அனதர் ஒன் வந்து இது ஒண்ணு. செகண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா
பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா என்ன இருக்கும், எப்படி இருக்கும், ஒர்க்குடுன்னு இருக்கும், ஒர்க்குடுன்னு இருக்கும். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தும் பொழுது எதுல மாத்தணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும், அப்படிதானே, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாத்தணும். இப்ப ஒர்க்குடுன்னு இருக்கு, இப்ப ஒர்க்குடு அப்படிங்கும் போது ஹேட் ஒர்க்குடுன்னு மாத்தணும். புரியுதா இந்த இடத்துல, இந்த இடத்துல புரியுதாமா? Yes, sir. Yes, sir. டென்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம்ல, ஹேட் வந்தாலே மோஸ்ட்லி பர்ஃபெக்ட் தான், ஹேட் வந்தாலே ஓகேயா. சோ அதனால ஹேட் ஒர்க்குன்னு மாத்தணும், ஒர்க்குடு, ஹேட் ஒர்க்குடு, ஹேட் ஒர்க்குடு. அனதர் ஒன், தேர்ட் ஒன். இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்துச்சுன்னா என்ன சார், பிரசன்ட் கண்டினியூஸ்ல verb form இருக்கு சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஒர்க்கிங், இஸ் ஒர்க்கிங் இப்படி இருக்கு. இஸ்னாவே நமக்கு வந்து கண்டினியூ, ஒர்க்கிங்கோட ஐஎன்ஜி இருக்கு, ஸோ பிரசன்ட் கண்டினியூஸ். இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது எப்படி இருக்குன்னா, பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும். இதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன வரும், இஸ்னா வாஸ் ஒர்க்கிங், வாஸ் ஒர்க்கிங்னு வரும். ஓகேயா. அடுத்து ஃபோர்த் ஒன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாக்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இப்ப வாஸ் ஒர்க்கிங் அப்படின்றது வச்சுக்கீங்களேன். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாற்றணும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா எப்படி வரும், had been working அப்படின்னு வரும். was working அப்படின்னாக்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும். ஸோ had been workingனு வரும் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது. சரியா. இப்போ ஃபிஃப்த் ஒன், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருந்தாக்க, இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு சார், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா has worked இருக்கு, has worked. ஸோ இதை எங்க மாத்திரம்னா பாஸ்ட். சார் போர்டு கிளியரா இல்ல சார், தெரியல, கொஞ்சம் வெயிட் Yes, பண்ணுங்க. sir. எஸ் சார், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்தணும், had worked. had worked மாத்தணும். இப்போ சிக்ஸ்த் ஒன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு சார் அப்படின்னா இதுதான் முக்கியம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருந்தா மாத்தவே கூடாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கு சார் டைரக்ட் ஸ்பீச், அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தும் பொழுது இந்த டென்ஸ் மாத்தணும்னா சேம் டென்ஸ் தான். Present perfect இருக்குல்ல சார், ஓகே. present தானே சார், பேசுற ed ஒர்க்குடுன்னு சேர்க்கிறோம். ஏமா பர்ஃபெக்ட்க்கு போகும்போது ஒர்க்குடன் தானே வரும், V3 ஃபார்ம் தானே வரும், V3 ஃபார்ம் தான் வரும். பிரசன்ட்னால நீங்க வந்து பிரசன்ட் வெர்ப் போடணும்னு நினைக்க கூடாது. இது வந்து பர்ஃபெக்ட்னாவே had பிளஸ் V3 ஃபார்ம் தான் வரும், have or has. ஓகே சார். ஓகே. இப்போ சிஸ்ட் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து நீ மாற்றவே கூடாது. சிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருந்தாக்க பாஸ்ட் பர்ஃபெக்டாக தான் வச்சுக்கணும். பாஸ்ட்